ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். எக்கு முட்டை மசாலா தோசை. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்னி வச்சுக்கலாம். தேவையான பொருள் பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டை தொலியோடு வதக்குனிங்கன்னா ஈஸியாக பூண்டு தொலியை உரிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வெடிக்கும் பார்த்து வதக்குனதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அது கொஞ்சம் ஆற வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணிடலாம். எவ்வளோ தக்காளி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாக தொலி உரிக்க வந்துடும். தொலி உரிச்சிட்டு இப்போ சட்னி ரெடி பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் தாளிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதுக்காக தான். மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா, நறுக்கி வச்சு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் பூண்டு வதங்கினால அவ்வளோ வதக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக வந்து கிண்டி விட்டால் போதும். அப்புறமா அதை ஆற வச்சுருங்க. இப்போ தோசை ரெடி பண்ண போகிறோம். கல்லை சுட வச்சுக்கோங்க. மாவை நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கல் சூடாகிட்டான்னு பார்த்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தொடச்சிடுறோம். அப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு இல்லை 1 கரண்டி மாவு ஊற்றி தோசைக்கல்லுக்கு தகுந்தாப்புல மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய்யோ இல்லை பட்டரோ ஊற்றிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த முட்டை வந்து மிக்ஸ் ஆகும். சுற்றி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சுற்றி எண்ணெயோ இல்லை ஆயிலோ ஊற்றிக்கோங்க. அப்புறம் தோசை ஒரு பக்கம் வெந்தோடனே மாற்றி போடுங்க. அப்புறம் மறுபடியும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே சைடில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். வதக்கி வச்ச தக்காளி, தோசை ரெடியான உடனே பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. சட்னி அரைச்சி முடித்ததும் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. எக் தோசை ரெடி ஆயிடுச்சு.